Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா Rstudio எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ் IDE. Rstudioங்கிறது R ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான IDE. Rstudio வச்சுக்கிட்டு நம்ம Python, C, C++ இந்த மாதிரி வேற சில லாங்குவேஜ் கோடிங்கை நம்ம ரன் பண்ணலாம். சரிங்களா? கூகுளில் போயிட்டு Rstudio அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இங்கே டவுன்லோட் தி Rstudio இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Rstudio போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் Rstudio டெஸ்க்டாப் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அதே போல் Rstudio சர்வர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வர் வெர்ஷன் வேணும்னா நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 ஸ்டெப் இந்த மாதிரி காமிக்குது. இன்ஸ்டால் ஆர் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் டவுன்லோட் Rstudio டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஆர் லாங்குவேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஆர் லாங்குவேஜும் வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான். சரிங்களா? டவுன்லோட் ஆர் ஃபார் விண்டோஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். இதில் இன்ஸ்டால் ஆர் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை சேவ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர் 4.1.2 இருக்கு இல்லையா, exe-ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, டவுன்லோட் Rstudio ஃபார் விண்டோஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ Rstudio 2022.02.0443 அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? நான் இதுவும் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணிங்கன்னா 2 to 3 minutes ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Rstudio இருக்குது. Rstudio இன்ஸ்டால் பண்ணுறேன் நான். அந்த exe ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு த Rstudio செட்டப். நெக்ஸ்ட்டு எந்த ட்ரைவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டாக வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Rstudio அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிட்டு அதில் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன். இன்ஸ்டால் Rstudio. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நமக்கு இப்போ Rstudio இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து ஆர் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு எந்த ட்ரைவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, எந்த ட்ரைவில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் அப்படிங்கிறது ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ளார ஆர் 4.1.2 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளார நம்ம இந்த ஆர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் டிஃபால்ட் ஸ்டார்ட்அப் ஆப்ஷன்ஸில் நோ இருக்கு இல்லையா, அது டிஃபால்ட்டாக இருக்கிறது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆர் ஃபோல்டரில் நெக்ஸ்ட்டு கிரியேட் எ டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு, கிரியேட் எ குயிக் லான்ச் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ ஆர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் Rstudio ஓப்பன் பண்ணுறேன். Rstudio ஓப்பன் பண்ணோம்னா நம்ம அதில் ஆர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து Rstudio இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம ஆர் லாங்குவேஜுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து கன்சோல் சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். எப்படி வந்து பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங், அதே போல் டேட்டா சயின்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெமிலியர் லாங்குவேஜ். ஸோ இங்கே ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஆர் ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். ஸோ இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைலில் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்டு, SQL ஸ்கிரிப்டு, ஸோ இந்த மாதிரி C, C++, இந்த வேறு சில லாங்குவேஜுக்கும் வந்து நம்ம இந்த Rstudioவை இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு உண்டான ஒரு டேப் இருக்கும். சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ணோமோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே போல் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டைரக்டரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஆர் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் வந்து சேவ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபைல் .r அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிப்போம். இங்கே சோர்ஸ் இருக்கு இல்லையா, சோர்ஸ் ரன் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் ஸ்கிரிப்டும் ரன் ஆகும்.
நம்ம கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட்டு டைப் பண்ணணுமோ அதை மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ நான் சோர்ஸ் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து அதோடைய அவுட்புட் வந்து இங்கே கன்சோலில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பிரிண்ட் பி பண்ணியிருக்கோம், அதே போல் பிரிண்ட் சி பண்ணியிருக்கோம். தென் வந்து லெட்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பை வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம், மந்தோடைய நேம்ஸ் அது மாதிரி மந்த் வந்து 3 லெட்டர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து சாம்பிள் ஆர் ஸ்கிரிப்ட். இதே ஐடியில் வந்து நம்ம பைத்தான் வந்து ரன் பண்ண முடியுமா? இதிலே நம்ம வந்து ஆர் ஸ்கிரிப்ட் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் சோர்ஸ் கோடு வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து நான் பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைலில் ஆர் ஸ்கிரிப்டுக்கு பதிலாக இங்கே வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்னு சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட் ஏதாவது டைப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்டு டைப் பண்ணிக்கிட்டேன். இதை சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணும்போது .py அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வரும். மை பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். .py அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் அதுவாக வந்துடும். சரிங்களா? ஆர் லாங்குவேஜுக்கு உண்டான எக்ஸ்டென்ஷன் வந்து .r அப்படின்னு சொல்லி வரும். பைத்தான் கோடிங் அப்படின்னா .py அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்துடும். சரிங்களா? இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன கேட்குது பாருங்கள், ரெட்டிகுலேட் சோர்ஸ் பைத்தான், நம்ம கொடுத்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, அது கன்சோலில் அவுட்புட் வரும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு sequence.r அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து லைன்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே sequence.r அப்படிங்கிற ஃபைல் இல்லை அப்படிங்கிறதால நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது. சரிங்களா? அதை தவிர அந்த லிஸ்ட்டோட வேல்யூ இருக்கு இல்லையா, எல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ பைத்தானுடைய அவுட்புட் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த மினி கொண்டா பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும் நம்மளுக்கு. அதே போல் நம்ம ஒரு சி அல்லது C++ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா, சரி நான் வந்து C++ ஃபைல் வந்து புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், do you want to install the additional tools now அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அடிஷ்னல் டூல்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து C++ கோடு வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு C++, C, HTML இந்த மாதிரி ஆர் ஸ்கிரிப்ட், பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் வேணாலும் நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.